ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஆண்டர்பிரினர் ஆன என்னோட ஜேர்னி தான் இது. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த பொழுது தோ ஐ வாஸ் ஹாப்பி டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹோம், எங்கேயோ உள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருந்தது. இப்படியே நம்ம லைஃப் போயிடுமோ, நம்மளோட கனவு எல்லாமே அவ்வளவுதானா அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே உள்ள இருந்துட்டு இருந்தது. And I thought நம்மள யாராவது காப்பாத்துவாங்க இதுல இருந்து, என்னைக்கோ ஒரு நாள் இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங். இது ஒரு விஷியஸ் சைக்கிள். இதுல இருந்து நம்மள யாரும் காப்பாத்த போறது, நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும்னு என்னைக்கு அதை முடிவு பண்ணணும், அன்னைக்குதான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிற பிசினஸ் ஐடியா எனக்கு தோணுச்சு. இதுல இருந்து நான் வெளியில வந்தேன். வெளியில வர்றது ஒரே நாள்ல முடிவெடுத்த உடனே வந்ததா அப்படின்னா இல்ல. எவ்ரிடே மித்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, நம்ம குழந்தைய எப்படி பாத்துக்க போறோம், நம்ம இப்படி ஒரு செல்ஃபிஷான முடிவு எடுத்துட்டோமா, நம்ம ஃபேமிலி லைஃப் இதனால பாதிக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள. பட் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கழிச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எடுத்த இந்த முடிவு என்ன மட்டும் பாதிக்கல, என்னை சுத்தி நிறைய விமனுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்கு. சோ நீங்களும் என்ன மாதிரி அதே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு மட்டும் இருக்காதீங்க, செயல்ல இறங்குங்க. யாராவது உங்களை காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். உங்க ட்ரீமை நீங்க பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க செல்ஃபிஷா இருக்கிறதா அர்த்தம் இல்ல, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்றது தான் அர்த்தம்.